ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். நான் கம்பெனின்னு சொல்லி நான் முதல் வேலைக்கு போனது அந்த இடத்துல. கம்பெனின்னு சொல்லி நான் முதல் வேலைக்கு போகுது. நான் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 380 வெள்ளி. 1992 91 நான் போயிட்டேன். 91 வருஷம் கடைசியில் போயிட்டேன். எனக்கு கும்பம் பண்ணுறது அந்த நாளில் தான் என்னோட கணக்கு. அதனால 1991 நான் வேலைக்கு போயிட்டேன். மெய்யாகவே ஆண்டவர் இந்த 34 ஆண்டு காலமாக இதை நடத்தி வந்திருந்தார். ஆண்டவர் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னு சொன்னா, நம்மளை விசாரிக்கிறவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மளை நடத்துகிறவர் நம்மளை கண்ணிமை போல பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், நாங்கள் வேலை செய்கிற கம்பெனி ஒரு சுவிட்சர்லாந்தோட கம்பெனி, வெள்ளக்காரோட கம்பெனி, அதிகமான ஸ்டேட், அதாவது ரூல்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். படிப்பு இல்லை, ஆனால் ஆண்டவர் பெரிய பொறுப்புகளை கொடுத்து நடத்தி கொடுக்கிறார். நம்ம ஒரு காரியத்தை உங்கள் மத்தியும் சொல்லணும். ஒரு பெரிய ஒரு கம்ப்ரஸரை புதுசாக கூட்டியிருக்கிறாங்க. காற்று மிஷின் புதுசாக போட்டாங்க. இப்போ தான் போட்டு இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. அதை போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு போஸ் வந்து வெள்ளக்காரன் போட்டு சொல்றாரு, இந்த பீப்புள் தான் இதை ஹேண்டில் பண்றாரு. நான் இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்றவங்களுக்கு அதை எது தட்டணும் எது அடைக்கணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்கிட்ட அதை காட்டல. ஆனா அவர் சொல்றாரு, இந்த பீப்புள் தான் அதை ரன் பண்றவர் அப்படின்னு சொல்றாரு. நான் எப்படி யோசிக்கிறேன் பிரியமானவர்களே. அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட, எனக்கு தெரியா, இதுக்கு முன்னுக்கு அந்த மேனேஜர் உங்களை குறித்து சொல்லியிருக்காங்க, நீ இது பொறுப்பாளர் நீங்க தான் இங்க இருக்கிற, அதனால தான் உங்க பேரை அவரை கேட்காம சொன்ன. அவர் என்னைக்கு சொன்னாரோ மறுநாள் காலையில என்னோட வெள்ளக்காரு, நான் காலையில் 7 மணி 7 மணிக்கு முடிவு போயிடுவேன். அவர் எனக்கு மட்டும் வந்து நிற்கிறாரு. 7 நிற்கிறாரு அந்த கம்ப்ரஸரை பார்க்கறது. நான் எப்படி ஓன் பண்றேன்னு பார்க்கணும். போன வாரம் வியாழக்கிழமை அவர் வந்து வெயிட் பண்றாரு. ஏன்னா அந்த கம்ப்ரஸர் பெரிய கூட திறந்தா உள்ள போகும். சார் அப்படின்னா திறந்து உள்ளுக்கு போனேன். உள்ளுக்கு போனேன். பார்த்துட்டு சொன்னாரு, இதில் வந்து எந்த சிஸ்டம் எதுன்னு தெரிய மாட்டேங்கிறாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, எனக்கு தெரியும் இப்போதான் மணி 7:30, நீ எப்போதும் 8 மணிக்கு தான் போட்டுருவ, அதனால அப்படி சொல்றாரு. நான் சிரிக்கிறதா இல்ல அவர் பேசுவாரு சங்கடப்படுறதான்னு தெரியல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியல, உன் டைம்ல நீ 5 ரூபாய் இருக்கிற. ஏன் சொன்ன, இப்பதான் மணி 7:30, அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகுதப்போ அந்த வேலை டைம் நம்ம 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம், அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு இப்படி சொன்னாங்க. ஆமா சொன்னாலே ஏன் தெரியுங்களா, நம்மளை விசாரிக்கிற தேவன் நம்மளை எப்படி நடத்துறாரு ஒரு உதாரணம் என்ன தெரியுங்களா. நான் அடிக்கடி கூட ஒரு காரியம் சொல்றேன். நம்மளோட டைமை ஆவிக்குரிய தகப்பனா இருப்பதை நான் கத்துக்கிட்டேன். அந்த டைம் எனக்கு என்ன கொண்டு எங்க வச்சிருக்கீங்களா. நான் முதன்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா வெற்றியும் நம்ம சரியா இருக்கும்போது நம்ம ஆண்டவர் எங்க கொண்டு போயிட்டாருங்களா. அதான் சொல்றேன். ஏன்னு சொன்னா, ஒன்றுத்துக்கு உதவாத ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாரு. எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் ஒரு புது கம்ப்ரஸரை கூட்டி அதுக்கு நீ தான் இன்சார்ஜ்னு அவர் சாவி கொடுத்துருக்காரு. 35வது ஆண்டுல ஆண்டவர் எனக்கு புதிய காரியங்கள் 2 காரியம் சொல்றாரு. நான் வேலை செய்யறது ஒன்று என்னோட செப்டி, அதுக்கு என்னை முதன்மையாக வச்சிருக்கிறார். ஏன்னு சொன்னா, நான் வேலை செய்யணும் அந்த அளவுக்கு சீக்கா இருக்கிறதுனால என்னை முதன்மையாக வச்சிருக்கிறார். நான் என்னோட இடத்துல நான் வந்து ரொம்ப சீக்கா இருக்கணும்னு சொல்லி, யாரும் நீ பயப்படக்கூடாது, ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, நான் வேலை செய்யற இடத்துல ஒவ்வொருவருக்கும் அன்பை செலுத்த முடியாத ஒரு பெரிய தயவு அந்த கொடுத்துருக்காரு. நான் கடிந்து கொள்ள மாட்டேன், அன்பு செலுத்துவேன். அதனால பெரிய நன்மைகளை அனுபவித்து ஏன் சொல்றாங்க இந்த சாட்சியை நான் சொல்றேன்னு சொன்னா, நம்மளோட வாழ்க்கையை ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் வாழ்க்கையில செய்கிறார். ஆனா நிறைய நேரங்கள்ல அந்த நன்மையை நம்ம சொல்லுகிறது இல்லை. தெரியும், வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற நன்மையை நம்ம சொல்றது இல்லை. நான் எப்படி சொல்ல தெரியல. எங்களுக்கு இடம் கொடுத்துருக்கேன். நான் எப்படி பிடிச்சி நடந்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன். என் வேலை செய்யற இடத்துல சொல்றாங்க, உனக்கு ஒண்ணு
தெரியாது, நீ எப்படி செய்யறன்னு கேட்கிறாங்க. எனக்கே தெரியாது, நான் என்னதான் சொல்றேன், அதான் சொல்றேன். நம்ம அவர் அன்பி இருக்கிறோம், ஆண்டவர் கைவிட மாட்டாங்க. ஏன் சொன்னா நம்ம நம்பி இருக்கிறது யாரு? ஆண்டவரா தான். அதனால தான் சொல்றோம், நம்ம நம்பி இருக்கிறவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம தான் கைவிடுக்கிறோம், அவர் நம்மளை கைவிடுறது. நான் சாட்சி சொல்றேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகள் அநேகம் அடாலும் கிடையாது. இந்த நாள் எனக்கு கொடுத்துக்கிறார், அதுக்காக ஒன்று செய்யும். ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 62:5 எடுத்து வாசிப்போம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் இன்னைக்கு பேசுற தலைப்பு நான் நம்புகிறேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே. என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆத்துமா எல்லா நேரத்திலும் நான் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் ஆத்துமா என் போக்கிலும் என் வரிக்கிலும் என் ஆத்துமா எப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறதாக இருக்க வேண்டும். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே. ஏன் என்று சொன்னால், நான் நம்புகிறது வேற எங்கேயிருந்து எனக்கு வராது. நான் நம்புகிறது வேற எங்கிருந்து எனக்கு வராது. நான் நம்புகிறது என் தேவனுடைய கரத்திலிருந்து வரும். ஏன் என்று சொன்னால், நான் சார்ந்து இருக்கிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறதும் அவர். அதனால்தான் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம், நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை மட்டும் அசைக்கப்படுவதில்லை. ஏன் என்று சொன்னால், நாம் சார்ந்து இருக்கிறது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலேயே வரும். என் ஆத்துமா எல்லா சூழ்நிலையிலும் நான் கலங்கினாலும், நான் நடந்தாலும், நான் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து சென்றாலும், என் ஆத்துமா என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறதாக இருக்க வேண்டும். என் ஆத்துமா எப்பொழுதும் ஒருவர் என்னை காண்கிறார் என்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் பூமி என்று உலாவிக் கொண்டிருக்குன்னு சொல்லுகிறோம். இங்கே நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு. எல்லா சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முதலாவதாக நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நம் வாழ்க்கையில வருகிற இட்டக்கத்திலும் வேதனைகளிலும் கவலைகளிலும் கண்ணீரிலும் அவரே நமக்கு அடைக்கலமாக இருப்பார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் சார்ந்து இருக்கிறதில்லை பிரியமானவர்களே. இங்கே வாசிக்கிறோம், என் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பார்க்கிறது இன்னைக்கு அநேக பேர் பார்க்கிறது. ஏன்? எனக்கு அவசரம். நான் நினைக்கிற காரியம் உடனே நடக்கணும். நான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு யோசிக்கிறது இல்லை பிரியமானவர்களே. செய்து முடித்து விட்டு அப்புறம் யோசிக்கிறாங்க சில பேர். ஆண்டவர் சில நேரங்களே நமக்கு முன்கூட்டிய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நம் போகிற வழிகளை செவ்வாய்ப்படுத்த வேண்டும், நம் போகிற வழி சரியான வழியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் சில நேரங்களிலே செய்கிறது. இங்க வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு, நம்புகிறார். அதாவது நம்ம நம்பணும். அதான் அவர்கிட்ட வரும். அவர்கிட்ட வரும்போது அந்த சம்பூர்ணம் வரும். அவர்கிட்ட வரும்போது அந்த பெரிய கிரீடம் வரும். அவர்கிட்ட வரும்போது தான் எல்லா விதத்துக்கும் மேலான ஒரு மேன்மையான காரியம் வரும். நானா ஒரு காரியத்தை தேடி போறதை விட அவர் எனக்கு ஒரு காரியத்தை கொடுப்பார். இதெல்லாம் சம்பூர்ணமாக வாழ்க்கை இருக்கும். 100 வெள்ளி சம்பளத்தை எடுத்து 110 வெள்ளி செலவு பண்ணாக்கா அது சம்பூர்ணமா? நூறு வெள்ளி சம்பாதிக்கிறவர்கள் 90 வெள்ளி செலவு பண்ணி 10 வெள்ளி சேமிக்கிறதுனால சம்பூர்ணம். ஏன் என்று சொன்னார், அந்த
10 வெள்ளி தான் உங்களோட அவசரத்துக்கு வரும். நினைக்கிறோம் அது 10 வெள்ளி தான், ஆனா அந்த 10 வெள்ளி தான் என்னோட அவசரத்துக்கு உதவியாக இருக்கும். ஏன்னு சொன்னா நான் நம்புகிறது ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டிய நம்பிக்கை இருக்க. ஏன்னு சொன்னா இந்த 365 நாளும் எனக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் என் வாழ்க்கைக்கு அது என்ன செய்யுது? போதுமானதாக இருக்காது. ஆனால் நான் என்ன செய்யணும்? அதை போதும் என்கிற மனதோடு உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வருகிற வருமானத்தில் நான் போதும் ஏற்றுக்கொள்வதுதான் அது மடங்காக பெருகப்படும். நான் வேலைக்கு போகும்போது எனக்கு 330 தான் சொல்றோம். வெறும் 330 அதில் லீவ் எடுத்தா முடியும். எங்கள் குடும்பத்தில் தான் முதல்ல நல்லா பண்ணி போயிருக்கோம். தோட்டத்தில் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் என் தம்பிலாம் வந்து அங்கே வேலை செய்யலாம். அந்த வருமானத்திலிருந்து என் தகப்பனா எங்களுக்கு காரியங்கள் செய்யணும். வீட்டு காசு கட்டுறது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? நல்ல பண்புகளை என் தகப்பனார் கற்றுக் கொடுத்தார். என்ன? அன்பு செலுத்தும்படியான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பிறரை நேசிக்கும்படியான தயவுகளை சொல்லிக் கொடுத்தார். சம்பாதிக்கிற சம்பாதிகளை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதனாலதான் சொல்றேன், நான் 100 வழியை சம்பாதிக்க 110 வழியை செலவு பண்றத படிக்கிறேன். 100 வழியை சம்பாதிக்கிறேன், 90 வழியை செலவு பண்ணுகிறேன், இல்ல 95 வழியை செலவு பண்ணுகிறேன். அது 5 வழியை நான் சேமிக்கிறேன். 5 வழி தான் என்னோட அவசரத்துக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நேரத்திலும் நான் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். ஏன்னு சொல்ல, நான் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில ஆண்டவரே நீங்க தான் எனக்கு பதில் சொல்றத. அவர் நமக்கு போதிக்கிற போதனை கேட்டு, அவர் நமக்கு காட்டுகிற வழியை கேட்டு நாம் நடக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். ஏன் என்று சொன்னா, நான் சார்ந்து இருக்கிறது என் தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். மனிதர்கள் எதிர்த்து நம்பிக்கை இருக்கிறார். ஆண்டு சொல்கிறார், நீ நம்புகிறது என்னாலே வரும் என்று சொல்றார். நான் நம்புகிறது அவர்களுக்கு தான் வரும், வேற இடத்துல எனக்கு வராது. நான் நம்புகிறது அவரிடத்துல தான் வரும். நிச்சயம் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னு சொன்னார், அவர் கண்கள் பூமியில் உலாவிக் கொண்டிருக்கின்ற விதத்தில் வசனம் நீதிமொழிகள் 19 வாசனம். மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நினைவுகள் அநேகம். நிறைய காரியங்களை யோசிப்போம், நிறைய காரியங்களை சிந்திப்போம். ஆனா அவரோட யோசனை தாங்க நிலை நிற்கும். ஏன்னு சொன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதாங்க நம்மளோட வாழ்க்கை நடக்கும். நான் பெரிய அரசனோட நினைக்கிறேன், ஆயிரமா நான் இருக்கிற தாமலே எல்லாத்தோட பெரிய வீட கட்டணும் நினைக்கிறேன். கட்டிட முடியுமா? நான் பாய்க்கிற வாகனத்தை எல்லாரும் பாய்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு வாகனத்தை நான் பாய்க்கிறோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? ஆனா அனு சொல்றார், அவரோட நினைவு தாங்க உயர்த்தும். ஏன் சொன்னா, இவரு நினைச்சாதான் எல்லாமே நடக்கும். திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போம். இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் அவருடைய யோசனை தான் நிர்ணயிக்கும். நம்ம எப்படி சுத்தி வந்தாலும் மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் அவருடைய யோசனை தாங்க நிலை நிற்கும். ஏன்னு சொன்னா, நம்மளை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டு என்று சொல்லுகிறார். நம்முடைய எண்ணங்களை அறிந்து கொண்டு வச்சிருக்கிறார். அதனாலதான் சொல்லுகிறேன், அவரு நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவரோட யோசனை தாங்க நிலை நிற்கும். அவரு யோசனை பண்ணதுனால தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். சும்மா ஒரு பொழுதுபோக்கா யாரும் இருக்காங்க. அவருடைய எண்ணங்கள் அநேகம். எவ்வளவு ஒரு நினைப்பு நினைக்கிறோம், நினைவு நினைக்கிறோம்ல, செய்யணும் 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 செய்யணும். எவ்வளோ எண்ணங்களை வைத்திருப்போம், எவ்வளவு ஆசைகளை வைத்திருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனுடைய எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் அவருடைய யோசனையோ நிலை நிற்கும்.
அவருடைய யோசனையிலே நாம் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய யோசனையிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய யோசனை என்னை பெரிய காரியத்திலே கொண்டு போகும். ஏன் என்று சொன்னால் ஆராய்ந்து நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். ஏன் என்று சொன்னால் நம்மை காண்கிறவரோ நம்மை விசாரிக்கிறவரோ ஒருவர் உண்டு என்று சொன்னார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். ஏன் என்று சொன்னால் மனிதனுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கவலைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அறிந்து வைத்திருக்கிறவர் ஒருவர் என்று சொன்னார். தேவனை வேற யாரும் அறிய முடியாது. அதனால்தான் சொல்லுகிறார், மனித முகத்தை பார்க்கிறான், நானும் உன் உள்ளான இரத்தத்தை காண்கிறேன் என்று சொல்றார். மனிதன் வெளி தோற்றத்தை பார்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன் உள்ளான இரத்தத்தை காண்கிறேன் என்று சொல்றார். அப்ப உள்ளான இடத்திலே நாம் என்ன வாஞ்சைகளை வைத்திருக்கிறோம்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக நான் ஏதாவது செய்ய வேண்டும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு பண்ணணும், நான் இப்படி செய்யணும் என்று நினைக்கும் போதே அந்த நினைவுகள் நம்மை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய். ஏன் என்று சொன்னால் நான் சார்ந்திருக்கிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அதுதான் நம்முடைய நினைவுகள் அநேகம் நிறைய ஆசைப்படும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா நேரத்திலும் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்றார். நாம் குறைவுபடுகிற மாதிரி இருக்கும், ஆனால் முடிவில் சம்பூர்ணமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம விசாரித்து நடத்துகிறவர் நம்முடைய சம்பூர்ணத்திலே நடத்துகிறதை, நமக்கு குறைகளை அவர் கொடுக்கிறது, குறைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் நிறைவான காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் நிறைவு செய்கிறதை அவர் குறையை பார்க்கிறது, நிறைவை பார்க்கிறது. நாம் தான் குறைகளை பார்க்கிறோம், ஆனால் அவருக்கு பார்க்கிறோம். எந்த காரியத்திலும் நம்ம வேண்டியதை பார்க்காமல் ஏனென்று சொன்னால் அவர் நம் போக்கிலையும் நம் வரிக்கிலையும் நம்மை நடத்துகிறார். ஏனென்று சொன்னால் இங்கே நம்மை மேன்மைப்படுத்துகிற காரியத்திலே நாம் எப்பொழுது ஆண்டவரோட சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுக்க நினைக்கிறோமோ அந்த வினாடியே ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்லுகிறது. ஏன் என்று சொன்னால் மேன்மையை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மேன்மையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக என் பாதத்தில் அமர்ந்து என்று சொல்லுகிறார். தலையில தங்க கிரீடம் அமரணும்னு நினைக்கிறாங்க. தலையில தாழ்த்தணும். சார்ந்து இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். எல்லாவற்றுக்கும் மேலாக நடத்துகிறவர் நம்மை ஒருபோதும் கீழாக்காமல் நம்மை மேலாக்கி விசாரிக்கிறவராக. அதனால சொல்லுகிறேன், எல்லா நேரத்திலும் நாம் சார்ந்திருக்கிறது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. புலம்பல் 3:31 வாசி. புலம்பல் 3:31. நாம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நம் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். 32 வாசி. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் சஞ்சலப்படுத்தினால் கூட அவர் மிகுந்த கிருபையோடு நமக்கு இறங்குவார். நிறைய காரியத்திலே நாம் சஞ்சலப்படுத்துகிறோம், நிறைய காரியத்திலே நாம் ஆண்டவரை வஞ்சிக்கிறோம், நிறைய காரியத்திலே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வோம், நிறைய காரியத்திலே நாம் பின்மாறி போவோம், நிறைய காரியங்களே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டோம், நிறைய காரியத்திலே ஆண்டவர் கொடுக்கிற கனத்தை நாம் செலுத்த மாட்டோம், ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை நாம் கொடுக்க
மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அசிங்க கைவிட மாட்டார். என்னன்னைக்கும் கைவிட மாட்டார். நாம் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். நாம் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் அவர் நம்மளை புறம்பே தள்ள மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி 31 வாசிக்கிறோம். நம்மளை என்றென்றைக்கும் அவர் கைவிட்டது இல்லைங்க. அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட்டதே இல்லை. நம்ம எப்படி கடந்து போனாலும் நம்மளோடு கூட நடக்கிறதை நாங்கள் ஏன் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்கிறோம். இதோ இஸ்ரவேலை காண்கிறவர்கள் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இரவிலே நமக்கு நிழலாக அவர் இருக்கிறார், பகலிலே வெயிலாக நடந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கைவிடுகிற தேவன் இல்லை. கைகரங்களை பிடித்து நடத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நடத்துகிற தேவன் அவராக இருக்கும்போது நாம் போகிற வழிகளிலே செவ்வையான காரியங்களை செய்து நம் வாழ்க்கையிலே நம் எல்லா இடுக்கத்திலும் நம் மேலோங்கி செல்லும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் நம்மளை விசாரிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நாம் சஞ்சலப்படுத்துவோம், ஆனால் அவர் நம்மளை கைவிட மாட்டார். நாம் வேதனைப்படுத்துவோம், ஆனால் நம்மளை விட்டு விலக மாட்டார். நாம் தூசிப்போம், ஆனால் நிறைய பேர் பின்மாறி போய் கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவர் கரத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் பின்மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் கைவிட மாட்டேன் சொல்லி. ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த மக்கள் பின்மாறி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? உலகத்தின் சிட்டி இன்பங்கள் தற்காலிகமானது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் கடைசி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற பாக்கியம். நான் அவரிலே நிலைத்திருக்கும் போதுதான் அவர் கொடுக்கிற சம்பூர்ணமான காரியத்திலே நான் பிரவேசிக்கிறேன். உலகத்தின் சிற்றின்பங்களுக்குள்ளாக கடந்து போக முடியாது. ஏன் என்று சொன்னால் அது எனக்கு நிரந்தரமாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிரந்தரமானது என் கிருபையும் இரக்கமும் உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்பொழுது நாம் அவரை சார்ந்திருக்கோமோ அப்பொழுதே நம்மளை சுத்திகரித்து நடத்துகிறவர்களாக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் ஏற்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து தன் பிள்ளையாக அவர் வாசிக்கிறோம். அதுதான் சொல்லுது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். என்றென்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். அவரை சஞ்சலப்படுத்தினா கூட என்ன செய்ய மாட்டார்? அவரை சஞ்சலப்படுத்தினா கூட அதை விட்டு மாட்டார். நிறைய நேரத்தில் சஞ்சலங்கள், வேதனைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சஞ்சலப்படுத்துகிற மக்கள் மத்தியில் கூட பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். வேறு என்ன சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தான் சொல்லுகிறேன், எல்லா நேரத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண்கிறார் என்கிற ஒரு பயம் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி தவறு செய்வோம்? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் விட்டு கொடுக்காம போவோம். நீதிமொழிகள் 3:6 வாசிங்க. உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துவார். நாம் நடந்து போகிற வழியெல்லாம் நம் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர் உண்டு. நான் போகிற வழியை அறிந்திருக்கிற ஒருவர் உண்டு. நான் செல்லுகிற வழியிலே எவ்வளவு கற்களோ, எவ்வளவு முட்களோ, எவ்வளவு கடினங்களோ, எவ்வளவு வேதனைகளோ, எவ்வளவு கண்ணீர்களோ, ஆனாலும் கூட வழிகளை எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அவர் நம்மை செவ்வாய்ப்படுத்துவார். நம்மளோட வழிகளை அவருக்கு நேராக நாம் செலுத்துவோம் என்று சொன்னால், நாம் தியானிக்கிற தியானத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி நடத்துவார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், நாம் போகிற வழியை
அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். 7 வாசிங்க. நீதிமொழிகள் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, தீமையை விட்டு கர்த்தருக்கு பயந்து. அநேக நேரங்களிலே நாம் ஞானி என்று நினைத்துக் கொள்ளுகிறோம், நாம் எல்லாவற்றும் தெரிந்தவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, தீமையை விட்டு விலகு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சில நேரங்களிலே நமக்கு காட்டுகிற காரியத்திலே நாம் விட்டு விலகாவிட்டால் தீமைக்கு அதுதான் சொல்லுவார். தீமையை விட்டு நம்மை விலக சொல்லுகிறார். நிறைய நேரத்தில் நம்ம யாரெல்லாம் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, தீமையை விட்டு விலகி சொல்லுகிறார். சங்கீதம் 1 கதனை வசிக்கிறோம். துன்மார்க்கனோட ஆலோசனை பண்ணாங்க, பரியாசக்கார உட்கார சொல்றாங்க. நிறைய நேரங்களில் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவரால் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் எதை செய்யக்கூடாதோ அந்த காரியத்திலே நாம் போய் ஈடுபடுகிறோம். நாம் போகக்கூடாத இடத்திலே நாம் போய் அமருகிறோம். ஆனால் வேலை என்று வரும்போது அந்த மனுஷனுக்கு வராது, பூரப்பம் கொடுத்தாங்க. ஏன் சொன்னா, ஆண்டவராகிய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு உன்னை சுத்திகரித்து உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், பரியாசக்கார உட்காரத்துல நீ உட்காராத, துன்மார்க்க ஆலோசனை நடக்காத சொல்லிட்டாரு. சங்கீதம் 1 அதிகாரத்துல வாசிட்டு வர பார்த்துட்டுமே. ரசிக்கப்பட்டவங்களுக்கு அந்த வசனம் தெரியாதோ? என் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருப்பார் என்று நிச்சயம் நமக்குள்ளாக இருந்துச்சு என்று சொன்னால், நம் வழியை சுவைப்படுத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், இங்கே வாசிக்கிற இதே காரியத்தை தீமையை விட்டு விலகு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனையோ காரியங்களிலே நம் தீமைகளே கடந்து போகிறோம், தீமையிலே நாம் நடக்கிறோம், தீமையை விட்டு விலக முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகு என்று சொல்லும் போது முதலாவதாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். நீங்க அநேக நேரங்களில் கீழ்ப்படிதல் இல்லை, நம் கீழ்ப்படுகிறது இல்லை. வேதத்திலே வாசிக்கிறோம், எப்போது சொல்லுகிறேன் கேளாமல் போனேன். நம் கீழ்ப்படியாதனால சில விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவது கிருபையிலும் நம்ம நடக்கிறோம், எல்லாவது ஐஸ்வர்யம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கும் எல்லா நேரத்திலும் நம்மளோட வீட்டிலே வாசல்ல வச்சிருக்கிறோம், என்ன வச்சிருக்கிறோம்? இந்த இல்லத்தின் தலைவர் இயேசு என்று போட்டிருக்கிறோம். இந்த இல்லத்தின் ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றோம். உண்மையாகவே நம் வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஆண்டவர் சொல்றார், தீமையை விட்டு விலகு அப்படின்னு சொல்கிறார். தீமையை விட்டு நான் விலக வேண்டும் என்று சொன்னால் என் இல்லத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த காரியம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னால், என் வீட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னால், என் வீட்டின் வாசப்படியிலே இந்த இல்லத்தின் இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் இல்லத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இருக்கிறார் என்று சொன்னால், நீ செய்கிற காரியத்திலே ஆண்டவர் நன்மையான காரியம் செய்வார். ஏன் என்று சொன்னால், நம்மை அறிந்திருக்கிறவராக தாயின் கர்ப்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். தாயின் கர்ப்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், எல்லா விதத்துக்கும் மேலான நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். ஏன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிற பெரியவர் வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற பாதையிலே நம்மை பெரிய காரியங்களை செய்து மேலோக செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருப்பார்.
நம்மளை சாதாரணமா கொண்டு வந்து அமர செய்ய தெரியும். ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை கொண்டு வந்து இருக்கிறார் இந்த இடத்துல. என்னோட கூட ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருந்தார். இன்னைக்கு கூட காலை ஒருத்தர் பேசுறாரு, சேச்சிக்கு போலையாரு கேட்டார். இல்லை வந்தியாரா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு, நீங்க சேச்சிக்கு போனது போய்கிட்டு இருக்காரு, எங்க அவங்க சேச்சிக்கு போயிட்டாரு? இங்க இருக்க இடத்த சொல்றேன். ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்க வேற சேர்த்து இருக்கு அப்படின்னா. இல்லை இங்க இங்க சேச்சிக்கு போயிட்டு. ஆமாவா? எத்தனை வருஷம்? 3 வருஷம் வச்சிருக்கேன். பாசம் பேரு என்ன? ஒரு 3 நாள் உங்களுக்கு நடந்த சொல்றேன். பாசோட பேர் சொல்றேன். அவரா? அவரு உன்ன கிளாவில பாச சாமி டேப் சேர்த்துக்கலாம் அவரு. அவரா? அவர்கிட்ட நான் பேசுறதெல்லாம் அவர் யாருன்னா புறாவாச்சு பார்த்தேன். அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு, ஐயா அவர் டைம்ல ரொம்ப இதாக இருப்பாரு அப்படின்னாரு. வேற எதையும் அவர் கேட்கல. அவர் சொன்னாரு ஒரு டைம்ல ரொம்ப இருப்பாரு. அப்படிதான் இப்பயும் அப்படிதான் இப்பயும் அப்படிதான் இருக்காரு, அதே டைம் தான் இருக்கிறார் அப்படின்னு. ஏன் என்று சொன்னால் தேவன் அவராகத்தான் இருக்கிறார், மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான். தெரியுமானவர்களே, நம்ம ஆவிக்குரிய தகப்பனார் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவரோட டைம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஆனால் நான் ஃபாலோ பண்ணது இல்லை. ஏன்? இங்கதானே நடந்து போறதோட தான் இருக்கு. கேஜி நடந்து போறதோட தான் இருக்குது. 10 நிமிஷம் போயிடலாம், ஆனால் 5 நிமிஷம் போயிடலாம். நான் எல்லா நேரத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார். நான் முன்னுக்கூட்டிய வருவதாக என்னோட வழிகளை எல்லாம் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். என் வழிகளை அவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? உலகத்துல இருக்கிறவரை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னால், உலகத்துல இருக்கிறவரை காட்டிலும் உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நமக்கு அவர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னால், சில நேரங்களில் ஏன் அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ள நம்ம கடந்து போக முடியும்? உலகத்தின் பொக்கிஷத்தை நமக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர், அதை அனுபவிக்க முடியாமல் ஏன் கடந்துறாங்க? ஏன் என்று சொன்னால், அவர் இன்னும் ஆண்டவரோடு அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை எப்பொழுதுமே நாம் சொந்த ரட்சகராக நாம் அவரோடு கூட நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம்மை கொண்டு செய்கிற காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சார்ந்தது பெரிய ஜாதியாக. ஏன் என்று சொன்னால், நாம் ஜீவிக்கிற காலத்திலே முதலாவது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு அடுத்த நிலையிலே அவர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கு என்ன? எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம்? நம் ஆவிக்குரிய தகப்பனுடைய தரிசனம் என்ன? அந்த தரிசனத்துக்கு பின்னாக அவருக்கு பின்னாக நாம் செல்கிற தரிசனம். நாம் ஒரு தரிசனத்தில் போகிற தரிசனம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்ம குடும்பத்தை நடத்துகிறதுக்கு நாம் என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறோம்? என் குடும்பத்திலே நான் என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறேன்? என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன்? என் சந்ததிக்கு நான் என்ன சேமிக்க போகிறேன்? வேறும் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் இந்த உத்தமத்தை நடக்கிறார்கள் காட்டிலும் ரொம்ப சந்தோஷம் தான். இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள் திருச்சபையிலே சின்ன குழந்தைகளிலிருந்து சபையிலே வளர்ந்து வாலிப வயது வந்தவன போயிடறாங்க. வாலிப வயது வந்தவன சபையில இருக்கணும். சபைக்கு அடுத்த நிலையில ஊழியக்காரனுக்கு கீழே இருந்து அவங்க காரியங்கள் செய்யணும், சபையை வளர்க்கறதுக்கான காரியங்களை செய்யணும். ஆனா இன்னைக்கு திருச்சபைகள்ல வாலிப பிள்ளைகள் சபையை விட்டு வெளியே வராங்க. பெற்றோர் குழந்தையோட வந்தவங்க, அப்புறம் கருத்தை பிடிச்சு வந்தவங்க, அப்புறம் கொஞ்சம் பெரிய வந்தவங்க, அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க? எங்க போறாங்க? அவங்களோட சபை திறக்கிறதுக்கு போறாங்க.
ஆனா வேதம் சொல்லுகிறது நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் என் குடும்பம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற குடும்பமாக இருந்தால் எப்படி இந்த பின்மாற்றம் வருகிறது? ரட்சிக்கப்படாத மக்கள் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள், ரட்சிக்கப்படாத மக்கள் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தொலைபேசியில் ரேடியோவில் ஒரு சம்பவத்தை கேட்டேன். அந்த சம்பவத்தை அவர் பேசி கொடுத்தோடனே அடுத்த தொலைபேசி வருது, அந்த ரேடியோவில் பேசுறாங்க. எல்லாம் அழுவோம். என்ன தெரியுங்களா, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் பேசுகிறா, எனக்கு 2 ஆசை. நடந்த சம்பவம் முடிஞ்ச புதுனாங்க அதோட ரேடியோவில் அவர் பேசுறாரு. 2 ஆசை எனக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு 2 ஆசை. என் தாயின் கரத்திலே ஒரு புடி சோறு நான் வாங்கி சாப்பிடணும் ஆசை. என்னோட தாயோட கரத்துல இருந்து நான் ஒரு புடி சோறு நான் வாங்கி சாப்பிடணும் அப்படி எனக்கு ஆசை. என் ஜீவன் போறதுக்குள்ள இந்த மகன் பேசுறாரு. 2வது சொல்றாரு, எனக்கு இன்னொரு ஆசை. என் தாயின் மடியிலே என் தலையை சாய்த்து நான் உறங்கணும் ஆசை. 2 காரியம் தெரியாது. 50 வயதுக்கு மேல அவர் பேசி வைத்த பிறகு அடுத்தது அந்த கோல்ல பேசுறாங்க. உலக பிரகாரமாக தன் தாயின் பாசத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மகனும் மகளும் இப்படி செய்வார்கள் என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் பிள்ளைகள் என்னை விட்டு போகிறார்களே, என்னிடத்துல வருவதில்லையே, என் சமூகத்தை தேடுகிறதில்லை என்று அவர் எப்படி அங்கலாய்ப்பார்? உலக பிரகாரமாக இப்படியாப்பட்ட பாசத்துக்கு ஏங்குகிற பிள்ளைகள் மத்தியிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து அவர் எப்படி கலங்குவார்? எனக்கு ஒரு இடத்தில் வரும்போது ஆண்டவர் சமூகத்திலே நான் மன்றாடுகிறேன், எப்படி கண்ணீர் வடிக்கிறேன். அதே காரியம் எனக்கு நடந்து முடிகிறது. அந்த காரியத்துக்காக நான் மன்றாடுகிறது. அப்ப இருந்த அந்த விசுவாசம் எனக்கு இல்லை, அப்ப இருந்த இந்த கண்ணீர் எனக்கு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறா, நீ எல்லா நேரத்திலும் என்னை சார்ந்திரு, ஏதோ ஒன்று செய்வேன் என்று சொல்கிறாரு. என் வாழ்க்கையில இது எப்படி நடக்கும் என்று நினைக்கிறோம், ஆண்டவர் அதை நடத்தி முடித்து காட்டுகிறார். எனக்கு இது கிடைக்காது நினைக்கிறோம், ஆண்டவர் அதை செய்து கொடுக்கிறார். எத்தனையோ காரியங்களை நம்ம நினைக்கிற காரியங்களுக்கு மேலாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். நம்மளால யோசிக்க முடியாது இது எப்படி நடந்திருக்கும், நம்ம என்னென்னமோ யோசிப்போம். ஆண்டவர் செய்து முடித்திருப்பார். ஏன் என்று சொன்னார், அவர் நன்மை செய்கிறவராகவே சுத்தி திரிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் தீமை செய்கிறவராக சுத்தி திரியல, நன்மை செய்கிற தேவனாகவே அவர் சுத்தி திரிந்திருக்கிறார். அதனாலதான் அவரோட பிள்ளைகளுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன காரியம் சொல்லி அவருக்கு தெரியும். நீங்க நினைப்பீங்க அதை அவர் செய்வார். நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நேற்று நடந்த ஒரு சம்பவம். நேற்று நாங்க ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு தம்பிக்கு போயிட்டு அந்த பிறந்தநாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோங்க, நான் யாருக்கும் சொல்லலை, இப்ப சொல்றேன். வீட்டுக்கு வந்துட்டு திடீர்னு எனக்கு ஒரு ஆசை, திடீர்னு என்னோட ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த மெக்டி பர்கர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது போய் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க, மணி வந்தது 11 மணிக்கு வந்துட்டோம். திடீர்னு மெக்டி பர்கர் சாப்பிடணும்னு ஆசை. அப்புறம் நான் படுத்துட்டேன். ஒரு கால் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சென்று பார்த்தாக்கா வெயில வராது. பார்த்தாக்கா அந்த பேப்பர் மெட்டியோட இது போட்டிருக்கு. அவரு சொல்லல, அவர் வாங்கி வந்து கொடுத்துட்டு அவரு போயிட்டார். அவரு இவங்க சொன்னாங்க, எதுவும் வாங்கிட்டு வந்துருக்கேன். போய் பார்க்கிறேன், நான் எதை நினைத்தோனோ, நான் எதை வாங்கித்தனோ, நான் மெக்டி பர்கரை சாப்பிடணும்னு நினைச்சேன். போய் பார்க்கிறேன், நான் என்னத்தை நினைச்சனோ அதே அங்க இருக்கு. நேற்று ராத்திரி நடந்த சம்பவம். நான் உள்ளத்துல நினைக்கிறேன், நான் அவங்ககிட்ட சொல்லல, யார்கிட்டயுமே சொல்லல, நான் நினைக்கிறேன். அந்த நினைவை ஆண்டவர் எப்படி பூர்த்தியாக்குற?
நாம நினைக்கும் போதே அதை நிறைவேற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கும் போது நாம் எங்க கலந்தோம்? நம்ம பேசல, நம்ம சொல்லல, நம்ம நினைக்கிறோம், ஒரு நினைவுல நினைக்கிறோம், ஐயோ இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். ஆனா நினைத்ததோட முடியுது, ஆனா அடுத்த நொடி அது வருது. அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி காரியம் செய்கிறார்? இதை விட ஒரு பெரிய காரியம் என்ன வேணும்? நம் நினைவுகளை அறிந்தவர் ஒருத்தர் அவர்தான். இந்த உலகத்திலே எல்லா மனிதரும் நம் நினைவுகளை அறிய முடியாது. ஒரே ஒருவர் தாங்க நினைவுகளை அறிந்து வைத்திருக்கிறது. அதுதான் சொல்றாரு, தாயின் கர்ப்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டார்ல, நம் நினைவு அறியாம இருப்பாரா? அவரை சார்ந்திருக்கும் போது நாங்கள் நம்ம எல்லா வீட்டிலும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நான் சார்ந்திருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முதலாவதாக என் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற மகளாக இருக்க வேண்டும். எல்லா நேரமும் என் தேவன் என்னை காண்கிறார் என்கிற ஒரு பயம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். சொன்னால் நாம் எதை செய்தாலும் நம் ஆண்டவர் அதை உதவியாக இருப்பார். வெளியில இருக்கிறவங்க சொல்லலாம் இது முடியாது நடக்காது, ஆண்டவர் நமக்கு அதை செய்து கொடுப்பார். நீங்க வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, கார் வாங்குறதாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, உலகம் உங்களுக்கு லோன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம், ஆனா ஆண்டவர் லோனை கிடைக்க வைப்பார். ஏன் என்று சொன்னார், நான் சார்ந்திருக்கிறதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவரை கைவிட மாட்டார், என்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். ஏன் என்று சொன்னார், எல்லா விதத்துக்கும் மேலான நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் என்று சொல்லுகிறாரு. அந்த வார்த்தை பொய்யா இருக்காரு. மெய்யான தேவன் நம்ம கூட இருக்கிறார். மெய்யான தேவன் நம்மளோடு இருக்கும்போது பொய்யான வார்த்தைகள் நம்ம எதுக்கு? அதனால்தான் சொல்றேன், நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற ஒரு மகனாக இருப்பேன் என்று சொன்னால் என் வாயிலே அவரை குறித்து தானே பொய்யான வார்த்தைகள் வராது. என் வாய் நன்மையான வார்த்தைகளை பேசுகிறதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராகவே சுத்தி இருந்திருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராக இருந்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களிலே உத்தமத்திலே நம்மை நடத்துகிறார் தேவனாக. ஏனென்று சொன்னால் யோபு அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான். ஆனாலும் கூட அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? என் பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருவார்கள் என்று சொல்லி வீடுகள் தோறும் போய் என்ன செய்யறாரு? விருந்து வச்சு ஆண்டவர் சமுத்திரம் சொல்றாரு, பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் தவறு செய்யல, ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் சமுத்திரத்துல யோபு ஒப்பு கொடுக்கிறார், என் பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அதான் இருக்கணும். ஆண்டவரே, நான் எல்லா நேரத்திலும் முதலாவது உமக்கு உகந்த காரியங்களை செய்யணும். உமக்கு விரோதமான காரியங்களை ஈடுபடக்கூடாது. உமக்கு விரோதமான காரியங்களை நான் போகக்கூடாது. துன்மார்க்கோட வழியிலே நான் போகக்கூடாது. பாவிகள் உட்கார இடத்திலே நான் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா உலகத்திலே நம்மளை வேறு பிரித்து எடுத்திருக்கிறவர் நம்மளோடு இருக்கிறார். அப்படின்னு சொன்னா நாம் செய்கிற காரியத்திலே உதவியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா காரியத்திலும் வேறொன்று செய்கிறது நம்மை நடத்தி செய்வோம்.